NCERT syllabus 9th standard chapter 2 polynomialsல exercise 2.4ல second one என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா use factor theorem to determine whether g of x is a factor of p of x. அதாவது p of x உடைய factor g of x அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னா p of xன்றது ஒரு polynomial expression. அந்த polynomial expressionக்கு இங்க கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு expression அதாவது g of x factor இருக்குமா இருக்காதா? பொதுவாகவே ஒரு நம்பர் அல்லது ஒரு expression factor இருக்கணும்னா அந்த expressionல நம்ம substitution பண்ணக்கூடிய வேல்யூ 0ன்னு வந்ததுன்னா இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூவை கண்டுபிடிப்போம். அந்த வேல்யூவை தூக்கி p of x சப்ஸ்டிடியூஷன் பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன். ஆன்சர் 0ன்னு வந்ததுன்னா ஃபேக்டர், வரலனா ஃபேக்டர் கிடையாது. இதுதான் பேசிக்கான கான்செப்ட். சோ இதுல ஒரு சப்டிவிஷன் நான் வொர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு ஃபேக்டரா ப்ரூவ் பண்ணனும்? g of xன்றது ஃபேக்டரான்றதை செக் பண்ணனும். அப்போ நம்ம எதை ஃபேக்டரா எடுத்துக்கறோமோ அதை ஃபர்ஸ்ட் என்னன்னு பண்ணனும்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு போடணும். அப்ப g of x is equal to 0 னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x plus 1 is equal to 0. அப்ப x plus 1 is equal to 0 னா என்ன ஆகும்? x is equal to plus 1 அடுத்த பக்கம் போச்சுன்னா minus 1. ஸோ இந்த minus 1 அதாவது g of x மூலமா கிடைச்ச அந்த ஆன்சரை நம்ம இந்த p of x சப்ஸ்டிடியூஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ p of x is equal to என்ன எக்ஸ்பிரஷனோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 2x cube plus x square minus 2x minus 1 இதுதான் given expression. இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா xக்கு பதிலாக minus 1ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறோம். ஸோ எங்கெல்லாம் x வருதோ அதுக்கு பதிலாக minus 1ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிடியூஷன் பண்ணிக்கோங்க. ஸோ p of minus 1 is equal to 2 xக்கு பதிலாக minus 1 the whole cube plus xக்கு பதிலாக minus 1 the whole square. இப்போ நமக்கு சிம்பிள் நெகட்டிவ்ல வரதுனால கம்பல்சரி பிராக்கெட் போட்டு ப்ரொசீட் பண்ணீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் கிளாரிட்டியா இருக்கும். இல்லை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது நம்பர் முன்னாடி இருக்கிற நம்பரோட சேர்ந்துடும். ஸோ அதனால பாசிட்டிவோ நெகட்டிவோ ஒரு வேல்யூவை சப்ஸ்டிடியூஷன் பண்றீங்கன்னா பிராக்கெட் போடும்போது உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ இதை சப்ஸ்டிடியூஷன் பண்ணியாச்சு. அடுத்தது minus 2xல minus 2 into xக்கு பதிலாக minus 1. ஸோ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா minus 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த போர்ட்மாஸ் ரூல் கான்செப்ட் தான். முதல்ல எப்பவுமே பிராக்கெட்டில் இருக்கிறது தான் சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு பவர் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் முதல்ல பார்க்கணும். ஸோ இந்த 2 எதுவும் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. இந்த நெகட்டிவ் நம்பர் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ நெகட்டிவ் நம்பருக்கு பவரில் ஆட் நம்பர் அதாவது minus 1 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா minus into minus into minus. பவரில் ஆட் நம்பர் வந்ததுன்னா ஆன்சர் நெகட்டிவாக தான் வரும். ஸோ 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 1 தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 இருக்குதுங்களா? ஸோ பவரில் என்ன நம்பர் இருக்குது? ஈவன் நம்பர். அதாவது ஈவன் நம்பரில் பவர் வந்ததுன்னா நெகட்டிவ் ஆன்சராக இருந்தாலுமே அது என்னவா தான் வரும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அல்லது -1 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா -1 into -1 that is +1ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பவர் எதுவும் கிடையாது. இதில் நல்லா நீங்கள் பார்க்கணும். -2 இங்கே ப்ராக்கெட்னா இதுக்கும் நடுவில் என்ன ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் மல்டிப்ளிகேஷன். எதுவுமே சிம்பிள் இல்லைனா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ அப்போ இந்த ரெண்டு சிம்பிளையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 1s are என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இது தனி நம்பர்னு நினச்சி இதை சப்ராக்ட் பண்ணி போட்டுருவாங்க. இல்லை இது மல்டிப்ளிகேஷன். ஸோ பார்த்து போடுங்க. லாஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -1. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதே தான். இங்கே 2 into -1 அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ் 2 1s are 2. இங்கே ப்ளஸ் இங்கே எதுவுமே நம்பர் இல்லை, சிம்பிள் இல்லை. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ரைட் இட் ஆஸ் +1. ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்தது மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா +2 -1. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் பட் ஆப்போசிட் சிம்பிள். அதாவது +2க்கு -2 கேன்சல், +1க்கு -1 கேன்சல் அப்படியும் போடலாம். அல்லது 2 + 1 3 -2 -1னா -3. ஸோ +3 -3 கேன்சல் ஆகும். ஸோ ஆக மொத்தம் இதோடைய ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ என்ன போட்டோம்? p of -1 is equal to 0. இப்போ இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் பண்ணி 0ன்னு கிடச்சதுன்னா நீங்கள் லாஸ்ட்டில் என்ன எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா therefore g of x is a factor of the p of x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். Thank you.